Hi friends, welcome to கனகாஸ் அடுப்பாங்கற. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம தக்காளியை நல்லா திருகி வச்சிருக்கேன். நல்லா நம்ம கேரட் துருவறதுல துருவி வச்சிருக்கேன். தோல் எல்லாம் எடுத்துட்டு அப்படி வேண்டாம் அப்படினா நீங்க வெந்நீர் உள்ள போட்டு கூட தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. 4 தக்காளி இது 4 வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு வானாவை அடுப்புல போட்டுட்டு அதுல எண்ணெய் குத்தி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காய்ச்சின்னு இருக்கு. இப்போ நம்ம சப்பாத்திக்கு தேவையான பட்டாணி கிரேவி தான் பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பட்டாணியை நான் இந்த மாதிரி வேக போட்டு எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து. இப்போ நம்ம இதுல வெங்காயத்தை மட்டும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தை போட்டு இந்த மாதிரி நல்லா இப்போ நம்ம வதக்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப சிம்பிளான டிஷ், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இது நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா அதை பாருங்க, சப்பாத்திக்கு மாவு கசக்கி வச்சிருக்கேன். சப்பாத்தி தான் பண்ண போறேன். சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு தான் இந்த பட்டாணி கிரேவி. நீங்க இந்த பட்டாணி கூட வேற எதுவும் பட்டாணி இல்லைன்னா கூட நீங்க வேற எதுவும் போட்டு கூட பண்ணலாம். காலிஃபிளவர் போட்டு பண்ணலாம், மஷ்ரூம் போட்டு பண்ணலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, இந்த வெள்ளை கொண்ட கடலை காஞ்ச பட்டாணி இருந்தா கூட அதை ஊற வச்சு வேக போட்டு அதை போட்டு பண்ணலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயமும் பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா வதங்கிறது. இது மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம துருவி வச்சிருக்கிற தக்காளி அதுல சேர்த்துக்கலாம். நான் இதுல பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எதுவுமே சேர்க்கல. ஏன்னா கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட போறோம். அதனால அதுவே சூப்பரா இருக்கும். இதுவும் போட்டோம்னா நல்லா மசாலா ஹெவி ஆயிடும். அதனால நான் அதெல்லாம் போடவே இல்லை. இது நல்லா குழைய நல்லா மசிய நல்லா வேகட்டும் தக்காளி. இந்த தக்காளி வெங்காயம் இந்த பட்டாணி கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டோம்னா இது இப்போ நல்லா வதங்கிடும். இப்போ நம்ம இதுல தேவையான அளவுக்கு உப்பை மட்டும் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு நல்லா இன்னும் நல்லா மசியணும், நல்லா வேகட்டும். அதுக்குள்ள நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டு சால்ட் போட்டு விட்டோம். அதுக்கப்புறம் இப்போ மஞ்சள் பொடி, இதுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு காரப்பொடி ஒரு 3/4 ஸ்பூன் தான் போட்டு இருக்கேன். இதுக்கு நம்ம பட்டை, சோம்பு, கிராம்பு எதுவுமே தாளிக்காததுனால கரம் மசாலா பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுருக்கேன். மசாலா வாடை இல்லாம இருக்கிறதுக்கு. இல்ல பச்சை வாடையெல்லாம் போக நல்லா இது கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இன்னும் போடணும், போட்டேன்னு சொல்லிட்டேன், சாரி. இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிச்சுட்டு அப்படிங்களா. இப்போ நம்ம இதை நல்லா இப்படி சுருண்டு அல்வா மாதிரி வந்துட்டு நல்லா வதங்கி வந்துட்டு எண்ணெய் எல்லாம் குத்தின எண்ணெய் கொஞ்சம் லைட்டா மேல பிரிஞ்சு வருது. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற பட்டாணியை சேர்த்துக்கலாம். பட்டாணியை சேர்த்து இது கூட ரொம்ப சிம்பிள் தான், ஆனா டேஸ்டா இருக்கும். சப்பாத்தி கூட அட்டகாசமா இருக்கும், தோசை கூடவும் நல்லா இருக்கும். இது கூட இப்ப நம்ம கிரேவி மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம இதுல ஒரு டம்ளர் தண்ணி குத்திக்கலாம். தண்ணி குத்தி நல்லா அது கொதிக்கிட்டோம். இந்த பட்டாணி கிரேவி சூப்பரா பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சிருச்சு. இந்த அளவுல இருக்கும் போதே நம்ம கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சிருக்கேன், அதை தூவிடலாம். தூவிட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோம்னா நம்மளோட சிம்பிளான பட்டாணி கிரேவி ரெடி ஆயிடும். இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இப்போ நம்ம லாஸ்டா கொத்தமல்லி தழை தூவிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட டிஷ் சூப்பரா ரெடி ஆயிடுது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.